வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல விசிகா திமுக கூட்டணியில தான் இருப்பாங்களா இல்ல தனியா போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் பல பேர் மத்தியில இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த புதுக்கோட்டையில அம்பேத்கர் சிலை திறப்பு விழா, அதுல ஏற்பட்ட கலவரம், ஒரு சில குழப்பங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிறதான் கந்தர்வ கோட்டை. அந்த கந்தர்வ கோட்டையில அம்பேத்கர் சிலையை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முடிவு பண்ணி அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணது அம்பேத்கர் இயக்கமும் விசிகா குழுவினரும் தான். ஆனா எப்பவும் எப்படி அதிமுக ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு மட்டும் டிஎம்கே வந்துருவாங்க. அதே மாதிரி இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக திமுக கட்சியில இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை வந்து உதயநிதியை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிகா தரப்பினரும் அம்பேத்கர் குழுவினரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரையா புத்து கட்டினா கருணா வந்து குடியேறுமா, அந்த கதையா கருணா குடும்பம் ஸ்டிக்கர் ஒட்ட பாக்குறீங்களா, இதுக்கு நாங்க ஒத்து வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியே பேச்சுவார்த்தை திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ரொம்ப வலுப்பெற்றுச்சு. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதியை பேசுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. அவரு பேசியுமே அங்க வந்து சல்லி ரூபாய்க்கு பிரோசனம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அங்கேயுமே அவரோட பேச்சு எடுபடல. திமுக கட்சியில இருக்கவங்களுக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டுச்சு. உதயநிதி மங்கள கோவில்ல நடைபெறக்கூடிய மாநில கபடி போட்டிக்கு தலைமை தாங்கி அதை கௌரவிக்க தான் ஒரு வரதா இருந்துச்சு. அவர் அப்படியே இங்க வந்து சிலையை திறந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு கூட்டது திமுக கட்சிக்காரவங்க தான். ஆனா இப்ப எங்க அது நடைபெறாம போயிடுமோ அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நார்மலாவே இந்த மாதிரி ஒரு சிலை திறப்பு விழானா கட் அவுட்லாம் வைப்பாங்க. அந்த வகையில விசிகா தரப்பினர் சாவுல வச்ச கட் அவுட்ல டிஎம்கே பத்தி எந்த ஒரு விஷயமே இன்வால்வ் பண்ணல. டிஎம்கே சார்பில் வச்ச கட் அவுட்லயும் விசிகா பத்தின எந்த ஒரு இதுவுமே இன்வால்வ் பண்ணாம இருந்தா. இதுலயே அவங்களோட முரண்பாடு ரொம்ப வெட்ட வெளிச்சமா ஏற்பட்டிருக்கு. திமுக கட்சியினர் வந்து என்ன பண்றதுனே தெரியாம நம்ம உதயநிதி கையால தான் சிலையை திறந்தே வைக்கணும் அப்படின்றதுல, ஒருவேளை திருமாவளவனை வந்து இந்த விழாவுக்கு கூப்பிட்டோம்னா கொஞ்சம் அமைதியாயிருவாங்க அப்படின்னு நினைச்சு திருமாவுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அப்பவுமே விசிகாவை விடுறதா இல்ல, சிலைய திறந்தா திருமா கையால தான் திறக்கணும் அப்படின்றத விடாப்புடியா இருந்திருக்காங்க. சோ இப்படியே உங்களுக்குள்ள முரண்பாடுகள் போய்கிட்டே இருந்திருக்கு. கரெக்டா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு வந்து அந்த ஒலிபெருக்கி, அதாவது ஸ்பீக்கர்ல வந்து பாட்டு போட்டிருக்காங்க. அதுவும் திமுக கொள்கையை வெளிப்படுத்துற விதமா ஒரு சில பாட்டுகள் போட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு பொறுக்க முடியாத விசிகாவினரும் அம்பேத்கர் அமைப்புல இருக்கவங்களும், இது சிலை திறக்கிற ஃபங்க்ஷன், இது உங்களோட கட்சி மீட்டிங்லாம் கிடையாது, அதனால இதுக்கு சம்பந்தப்பட்ட பாட்டை போடுங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. கரெக்டா சிலை திறக்க வேண்டிய நாள், நல்ல மழை, பத்தாவதுக்கு கரண்ட் வேற போயிடுச்சு. எப்படி டிஎம்கே காரவங்க பிளான் பண்ண மாதிரி உதயநிதி தான் திறந்து வச்சிருக்காரு. திருமாவும் உதயநிதியை சேர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. திருமா உதயநிதியை புகழ்றாராம், உதயநிதி திருமாவை புகழ்றாங்களா, இது எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களால பொறுக்க முடியல அப்படின்றத அவங்களே சமூக வலைதளங்களை தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கதா வேங்கை வயல். வேங்கை வயல்ல அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எவ்வளவோ தரப்பினர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா ஒரு முறை கூட உதயநிதி அங்க போய் எட்டி கூட பார்க்கல. அதை பத்தி எந்த ஒரு விஷயமே அவர் கருத்து தெரிவிக்கல. அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் இயக்கமும் விசிகாவினரும் கஷ்டப்பட்டு அந்த சிலையை திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற விதமா தன்னோட வருங்கால அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து விளம்பரம் தேடிக்கிட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணாத, மக்களோட கஷ்டத்தை கண்டுக்காம இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆட்சியில நம்ம வந்து கூட்டணியில இருக்கணுமா அப்படின்னு விசிகா தொண்டர்கள் திருமாவளவன்ட்ட தெரிவிச்சிருக்கதா சமூக வலைதளங்கள்ல ஒரு சில நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு.